ஜெயலலிதாவினுடைய சுற்றுப்பயணத்தை இந்த நாட்டில் வடிவமைத்தர் அவர்தான். எந்த இடத்துல பேசணும், எவ்வளவு நேரம் பேசணும், எந்த இடத்துல தங்கணும்னு சொல்லி அன்றைக்கு அந்த திட்டம் போட்டு ஜெயலலிதா அவருடைய ஏகோபித்த பாராட்டை பெற்றவர். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? தூங்கவே மாட்டார். கட்சி தொண்டனுக்கு வாரி அரவணைத்து அந்த பயணத்தை வெற்றிகரமாக்கினார். ஜெயலலிதா ஒரு மாளிகையில தங்கினார்னு அந்த மாளிகையினுடைய வாசல்ல ஒரு காவல்காரனை போல காத்து கிடந்த பண்பாளன். இந்த அனுபவம் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு நாளைக்கு ஒரு சரிவும் வீழ்ச்சியும் வருமானால் அதற்கு பிறகு எழுந்திருக்கவே முடியாது. எழுந்திருக்க முடியும், எதிர்காலத்தில் இந்த கட்சியை வெற்றிகரமாக கொண்டு வர முடியும் என்கிற நம்பிக்கையை தொண்டர்கள் மத்தியிலும் நாட்டு அரசியலிலும் நடவு செய்திருக்கிற செங்கோட்டையன் எட்டி இருக்கிற உயரத்தை எடப்பாடி பழனிசாமி குட்டிக்கரணம் போட்டாலும் எட்ட முடியாது. இப்ப நீக்கப்பட்டவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றுபட்ட அண்ணா திமுக வந்தா திமுக வீழ்த்திட முடியும்னு நினைக்கிறீங்களா? திமுக வீழ்த்தணும்னு அவசியம் இல்லையே. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சர், கலைஞர் எதிர்கட்சி தலைவர், 13 வருஷம் அவர் பயணித்தாருங்க. அரசியல படிக்க வேண்டிய பாடம் அது. கலைஞருக்கு காடா துணியை போட்டு ஜெயிலில் அடைச்சார் எம்ஜிஆர். இந்தியாவுக்கு எதிர்ப்பு போராட்டத்தில் கலைஞர் சட்டத்தை கொளுத்தினார். பேராசிரியர் சட்டத்தை கொளுத்தி பேராசிரியர் உட்பட 12 பேருக்கு பதவியை அன்னைக்கு த ஸ்கை இஸ் மை லிமிட், வானம் வரைக்கும் என்னுடைய எல்லைன்னு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பறிமுதல் செய்தார் PH பாண்டிய. அந்த இக்கட்டான காலகட்டத்தில் திமுகவை துணிஞ்சு தூக்கி நிறுத்தினார் பாருங்க. அந்த வேலையை இன்னைக்கு அதிமுக செய்வதற்கு ஆன சூழல் வந்திருக்கிறது. அதை செய்ய போகிற மனிதனாக இன்றைக்கு தன்னை அடையாளம் காட்டியிருக்கிறார் செங்கோட்டையன். இனிமேல் 1000 நடந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாடு நிராகரிக்கும். அதிமுக தொண்டர்கள் அவரை குப்பை தொட்டியில் தூக்கி வீசுகிற காட்சியை 10 நாளையிலேயே நம்ம பார்த்துட போறோம்.